எங்கள் அன்பு பிதாவே கர்த்தாவே, இந்த வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலையும் கூட சகோதரிகளாய் உம் சமூகத்துல மீண்டுமாய் எங்களை அழைத்து வந்த கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பாதத்தில் அமர்ந்து நாங்கள் சத்திய வசனங்கள் தியானிக்க இருக்கிறோம். எங்களுடன் பேசுங்க, எங்களை ஆசீர்வதிங்க. நீர் கற்றுக் கொடுக்கக்கூடிய சத்தியத்தை நாங்கள் கேட்டு அதற்கு கீழ்ப்படியே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். இந்த நேரம் முழுவதும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வருகின்ற சகோதரிகளை அழைத்து வாருங்க. எந்த விதமான நெட்வொர்க் ப்ராப்ளம் இல்லாதபடிக்கு தெளிவாய் சத்திய வசனங்களை நாங்கள் கேட்பதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். அடியேனையும் கூட பரிசுத்த ஆவினால் கொண்டு நிரப்புங்க கர்த்தாவே, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். பாடுங்க சிஸ்டர். எல்லாரும் எந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உள்ளமெல்லாம் அன்பினாலே பொங்க வேண்டும், உள்ளமெல்லாம் அன்பினாலே பொங்க வேண்டும். கள்ளம் நீங்கி காலமெல்லாம் வாழ வேண்டும், கள்ளம் நீங்கி காலமெல்லாம் வாழ வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். பாவமான ஸ்வாபம் எல்லாம் நீங்க வேண்டும், பாவமான ஸ்வாபம் எல்லாம் நீங்க வேண்டும். தேவ ஆவி தேற்றி என்றும் நடத்த வேண்டும், தேவ ஆவி தேற்றி என்றும் நடத்த வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். ஜீவ தண்ணீர் நதியாக பாய வேண்டும், ஜீவ தண்ணீர் நதியாக பாய வேண்டும். சிலுவை நிழலில் தேசமெல்லாம் வாழ வேண்டும், சிலுவை நிழலில் தேசமெல்லாம் வாழ வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டும், ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும், இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் வேண்டும். வரங்கள் கனிகள் எல்லா நாளும் பெருக வேண்டும், வரங்கள் கனிகள் எல்லா நாளும் பெருக வேண்டும். வாழ்நாளெல்லாம் பணி செய்து மடிய வேண்டும், வாழ்நாளெல்லாம் பணி செய்து மடிய வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். ஆமென். தேங்க்ஸ் சிஸ்டர். எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்துல வாழ்த்துக்கள். மீண்டுமா ஒரு வாரத்துல நம்ம சகோதரிகளாக அமர்ந்து ஆண்டவருடைய சமூகத்துல மீண்டுமா சத்திய வசனங்களை தியானிக்க தேவன் இந்த நேரத்தை கொடுத்தார். அதுக்கான நம்ம தேவனுக்கு நன்றி சொல்லலாம். இன்னைக்கு கூட நம்ம வேதாகம பெண்கள் அப்படின்ற, அதாவது பைபிள்ல காணக்கூடிய பெண் சகோதரிகளுடைய சத்தியங்களை நம்ம தியானிச்சுட்டு வரோம். அதற்கு ஏற்பா இன்னைக்கு வந்து நம்ம சாராளை குறித்து நம்ம வந்து தியானிக்கலாம். கடந்த வாரத்துல நம்ம வந்து ஏவாளை பார்த்தோம், அடுத்து நோவாவோட மனைவியை பார்த்தோம். இன்னைக்கு வந்து நம்ம அதன் வரிசையின் அடிப்படையில சாராளை குறித்து நம்ம வந்து தியானிக்கலாம். சாராளோட வாழ்க்கையில இருந்து கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய சத்தியங்களை கேட்டு நம்ம கீழ்ப்படிய தேவன் நமக்கு வந்து உதவி செய்வார். ஏற்கனவே ஜெபா வந்து சாராளை குறித்து நமக்கு வந்து கிளாஸ் எடுத்திருக்காங்க. இருந்தாலும் கூட நம்ம இன்னும் அதிகமாக கூட நம்ம இந்த சாராளோட வாழ்க்கையில இருந்து சத்தியங்களை படிக்க தேவன் நமக்கு வந்து உதவி செய்வாராக. சோ சாராள் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆபிரகாமோட மனைவிதான் சாராள்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும்
திருமணமாகி அவங்க வந்து என்ன பண்றாங்க, அநேக நாட்கள் வந்து பிள்ளை இல்லாம மலடியா இருக்காங்க. கர்த்தர் என்ன பண்றாரு, அவங்களுக்கு வயதான காலத்துல வந்து பிள்ளையை கொடுத்து அவங்கள வந்து ஆசீர்வதிச்சு, கர்த்தர் ஆபிரகாம், சாராள் மூலம் அவர் சந்ததியை பெருக பண்ணி, அவர்கள் மூலம் என்ன பண்றாரு, ஒரு பெரிய ஒரு தேசத்த அ ஒரு தேசத்த தேவன் வந்து ஆசீர்வதித்து வந்து குடுக்குறாரு. அப்போ இந்த ஆபிரகாமுடைய எல்லா ஆசீர்வாதத்துக்கும் அ யாரு கூட இருக்காங்க? சாராளும் கூட இருக்காங்க நம்ம வந்து பார்க்கிறோம். நமக்கு வேதத்துல சாராள குறித்து நம்ம நெறைய பழைய ஏற்பாடு புத்தகத்திலேயே நம்ம வாசிக்கிறோம். அதேபோல புதிய ஏற்பாடு பகுதியிலயும் நம்ம என்ன பண்றோம்? சாராள குறித்து நம்ம வாசிக்கிறோம். எந்த பகுதியில வாசிக்கிறோம்னா, கர்த்தர் வந்து ஒரு மனைவி வந்து எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டளைகளுக்கு எ அ எடுத்துக்காட்டாக யார தேவன் சொல்றாரு இங்க? சாராள வந்து சொல்றாரு. நம்ம 1 பேதுரு 3வது அதிகாரத்துல நமக்கு வந்து கடவுள் வந்து என்ன மனைவிகள் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு போதிக்கிறாரு. 1 பேதுரு 3வது அதிகாரத்துல. நான் வாசிக்கிறேன். அந்தபடியே மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து என்ன சொல்றாருன்னா, ஒரு ஒய்ஃப் அதாவது ஒரு மனைவியானவள் வந்து எப்படி இருக்கணும், தன்னோட சொந்த புருஷருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்து இருக்கணும் அப்படின்னு வந்து இங்க வேதத்தை வந்து இந்த இடத்துல போதிக்கிறாரு. அது இல்லாதபடிக்கு பெண்கள் வந்து மனைவி வந்து போதனை இன்றி மனைவி நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொல்லப்படுவார்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. மயிர பின்னி அப்படின்னு சொல்லிட்டு தங்களோட அலங்கரிப்பை பத்து புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமா இராமல் அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் தான் பெண்களுக்கு வந்து விலையேற பெற்ற ஒரு அலங்காரமா காணப்படுகிறதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு 5வது வசனத்துல வாசிக்கும் போது, இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையா இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷருக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள் அப்படின்னு வந்து சொல்லி முடிக்கிறாரு. அப்ப இந்த பேசேஜ் எதை பத்தி சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு மனைவி வந்து எப்படி இருக்கணும், கணவனுக்கு எப்படி கீழ்ப்படிந்து இருக்கணும், எப்படி தங்களை அலங்கரித்துக் கொள்ளணும், எப்படி தன்னோட வாழ்க்கையில வந்து நடந்து கொள்ளணும் அப்படின்னு வந்து இங்க போதனைகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த போதனைக்கு வந்து எடுத்துக்காட்டு தான் யார சொல்றாங்க இங்க? சாராள வந்து இங்க வந்து தேவன் வந்து சொல்றார். 6வது வசனத்துல நம்ம வந்து வாசிக்கிறோம். 1 பேதுரு 3:6ல அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால், நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அப்போ இங்க மனைவிய பத்தி சொல்லும்போது, மனைவிக்கு இது பெஸ்ட் மனைவிக்கு எக்ஸாம்பிள் யார சொல்றாரு? சாராள வந்து இங்க சொல்றாரு. அது என்ன குணாதிசயத்த சொல்றாரு? சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள் அப்படின்னு வந்து பார்க்கிறோம். அப்போ சாராளோட வாழ்க்கையில கணவனுக்கு கீழ்ப்படிதல் அப்படின்ற அந்த கட்டளைக்கு முழுதுமாக தங்களோட வாழ்க்கைய வந்து என்ன பண்ணியிருந்தாங்க? ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயா இருந்திருக்காங்க. கண்டிப்பா எல்லா விஷயத்திலயும். நம்ம ஆபிரகாம குறித்து கர்த்தர் என்னென்ன காரியங்கள சொல்றாரோ, திட்டம் பண்றாரோ, அந்த எல்லா காரியத்திலுமே அ என்ன பண்றாரு? அ சாராள் வந்து கீழ்ப்படிந்திருந்தாங்க அப்படின்னு நம்ம வந்து வாசிக்கிறோம். அதனாலதான் புதிய ஏற்பாட்டுல வந்து தேவன் சாராள பத்தி சொல்றார். அப்போ சாராள வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான முதல் சத்தியம் என்னன்னா, அவங்க என்ன பண்றாங்க? தன் கணவனுக்கு கீழ்ப்படிந்த ஒரு மனைவியா காணப்பட்டாங்க. இத குறித்து நம்ம வந்து நெறைய தியானிச்சிருக்கோம். ஆனாலும் கூட சாராளோட வாழ்க்கையில இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? இந்த காரியத்த வந்து நம்ம அ கற்றுக்கொள்ளலாம். சாராள் வந்து ஆண்டவர் வந்து ஆபிரகாம அழைக்கும்போது, "நீ உன் இனத்தையும், உன்னுடைய தேசத்தையும், இடத்தையும் விட்டுட்டு நீ வந்து போ" அப்படின்னும்போது, ஆபிரகாம் என்ன பண்றாரு? கர்த்தர் சொன்ன இடத்த விட்டு அவர் என்ன பண்றாரு? தேவன் சொன்ன புதிய இடத்துக்கு வந்து போறாரு. அப்படி போகும்போது கூட யார் போறாங்க? ஆபிரகாமோட மனைவி சாராளும் போறாங்க. அதுதான் நம்ம வந்து ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல 1ல 1வது வசனத்துல வாசிக்கிறோம். 5வது வசனத்துல வாசிக்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, "நீ உன் தேசத்தையும், உன் இனத்தையும், உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ" அப்படின்றார். அப்போ போகும்போது இங்க யார் வராங்க? 5ல வாசிக்கிறோம். ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளையும், தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள எல்லாம் கூப்பிட்டுட்டு என்ன பண்றாரு? கானான் தேசத்துக்கு
போறாரு. அப்போ கடவுள் இங்க ஆபிரகாமுக்கு முதல் கட்டளை என்ன பண்றாரு? இந்த இடத்த விட்டு நீ போகும்போது, சாராளும் என்ன பண்றாங்க? ஆபிரகாம் கூட போனாங்கன்னு தான் நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த இடையில சாராள் ஆபிரகாம் கிட்ட எந்த விதத்திலயும் இங்க வாக்குவாதம் பண்ணதாகவோ, வேண்டான்னு சொன்னதாகவோ நம்ம எங்கேயுமே வாசிக்க முடியாது. கர்த்தர் போன்னு சொன்னபோது, ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஆபிரகாம் கீழ்ப்படியும்போது, அதுக்கு உதவியா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? சாராள் இருந்திருக்காங்க. தன் கணவனுக்கு கீழ்ப்படிந்து அவங்க என்ன பண்றாங்க? அவங்களும் கூட போனாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அந்த இடத்துல மட்டும் இல்ல. ஆபிரகாம் ஃபர்ஸ்ட் கர்த்தர் கானான் தேசத்துக்கு போக சொல்றாரு. அங்க போய் கொஞ்ச நாள் இருக்கிறாங்க. அங்க ஒரு பலிபீடம் கட்டி தேவனை தொழுது கொள்றாங்க. அப்புறம் அந்த தேசத்துல ஹம் பஞ்சம் வரும்போது அவர் என்ன பண்றாரு? திரும்ப எகிப்துக்கு போறாரு. அங்க கொஞ்ச நாள் தங்கியிருக்காரு. அப்புறம் கர்த்தர் திரும்பி என்ன பண்றாரு? எகிப்தை விட்டுட்டு தென் திசைக்கு மறுபடியும் வேற இடத்துக்கு போறாங்க. அப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது, ஆபிரகாம் ஒரு இடத்துல இல்ல. கர்த்தர் எங்கெல்லாம் சொல்றாரு, என்னவெல்லாம் செய்றாரோ, அதுக்கு யார் கூட துணையா இருக்காங்க? சாராள் உதவியா இருக்காங்க. சாராள் கீழ்ப்படிந்து இருக்காங்க. தன் கணவனுக்கு கர்த்தர் ஒரு கட்டளைய குடுத்திருக்கும்போது, அந்த கட்டளைக்கு நானும் கீழ்ப்படியணும். அப்படி சொல்லிட்டு எல்லா விஷயத்திலுமே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? கீழ்ப்படிந்து ஆண்டவர் எங்கெங்க ஆபிரகாம அனுப்புறாரோ, அங்க எல்லாமே சாராள் கீழ்ப்படிஞ்சு என்ன பண்றாங்க? கூட போனாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். எந்த இடத்துலயுமே சாராள் நான் முறுமுறுத்தத நம்ம பார்க்கவே முடியாது. கர்த்தர் இப்படி சொல்றாரு. இங்கேயே நம்ம போகணும். நமக்கு கஷ்டமா இருக்கும். நமக்கு கர்த்தர் சொல்லும்போது ஆபிரகாமுக்கு 75 வயசு. வயதான காலத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு? அவங்கள பிரிச்சு எடுத்து அனுப்புறாரு. அப்போ அந்த பெரிய திட்டத்துல ஆண்டவர் ஆபிரகாம அழைக்கும்போது, சாராள் என்ன பண்றாங்க? தன் கணவனுடைய ஆஹ் தேவனுடைய சித்தத்துக்கு கணவனுக்கு அவங்க என்ன பண்றாங்க? எல்லா விஷயத்திலயும் கீழ்ப்படிந்து இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அவங்க ஆபிரகாம் தேவனுடைய திட்டத்தை செய்து முடிப்பதற்கு சாராள் என்ன பண்றாங்க? பக்கபலமா இருக்கிறாங்கன்னு பார்க்கிறோம். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பார்க்கும்போது, ஆண்டவர் நம்ம கணவருக்கு அநேக திட்டங்களையும், வேலைகளையும் தேவன் கண்டிப்பா குடுத்திருப்பாரு. அப்ப அந்த திட்டங்கள் நம்ம கணவன் செயல்படுத்துவதற்கு நம்ம பின்பக்கமா நம்ம பின்னாடி இருந்து ஆண்டவருடைய திட்டத்தை செயல்படுத்துவதற்கு நல்ல ஒரு மனைவியா நம்ம என்ன பண்ணணும்? கணவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும். சாராள் இங்க கீழ்ப்படியாம இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோ, நான் வர முடியாது. என்னால எல்லா தேசத்துக்கும் போக முடியாது. இவங்க வசதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவங்க. ஐஸ்வர்யவான் ஆபிரகாமும், சாராள் அவங்க குடும்பமும். ஆனா கர்த்தர் எல்லாத்தையும் விட்டுட்டு போகும்போது நிறைய இழப்புகள் சாராளுக்கு இருந்திருக்கும். தன்னோட சொந்த மக்களை இழந்திருப்பாங்க, சொந்த இடத்தை இழந்திருப்பாங்க, அநேக சொத்து பத்துக்களை இழந்திருப்பாங்க, புதிய இடம், புதிய மக்கள். எகிப்துல எல்லாம் போகும்போது எகிப்து ராஜாவும் இன்னொரு அமெரிக்க ராஜா என்ன பண்றாங்க? சாராள பிடிச்சு வச்சுக்கிறாரு. அப்போ நிறைய ஆபத்துகள் சாராளுக்கு இருக்கு. ஆனா எந்த இடத்திலுமே சாராள் தன் கணவனுக்கு எதிர்த்து நின்னதாகவோ, சண்டை போட்டதாகவோ என்னால முடியாதுன்னு என்று சொல்லல. எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தர் சொன்ன எல்லா காரியத்திலையும் சாராள் என்ன பண்றாங்க? தன் கணவனுக்கு கீழ்ப்படிந்த ஒரு மனைவியா காணப்பட்டாங்க. அப்படி கீழ்ப்படிந்த மனைவியா இருந்து கர்த்தர் சொன்ன திட்டத்தை என்ன பண்றாங்க? குடும்பமா 2 பேரும் நிறைவேற்றாங்க நம்ம பார்க்கணும். அப்ப நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையிலயும் சாராள் கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம் என்னன்னா, ஆண்டவர் நம்ம குறித்து ஒரு திட்டங்களை தேவன் வைத்திருப்பார். குறிப்பா ஆண்டவருடைய திட்டத்தை நம்ம கணவர் மூலம் தான் என்ன பண்ணுவாங்க? ஆண்டவர் நிறைய சமயங்களை வெளிப்படுத்துவார். கணவர்கிட்ட நம்ம என்ன செய்யணும், எங்க போகணும், எந்த இடத்துல இருக்கணும், என்ன காரியங்கள் செய்யணும் அப்படின்னு கணவர்கிட்ட வெளிப்படுத்தும் போது, மனைவியாக நம்ம அவங்களுக்கு கீழ்ப்படிந்து நம்ம உதவியா இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய கணவர்மார்கள் என்ன பண்ண முடியும்? ஆண்டவருடைய திட்டத்தை ஒழுங்கா செய்து முடிக்க முடியும். இப்ப நம்ம என்னால முடியாது, நான் வர முடியாது, உங்களுக்கு தேவன் சொன்னா என்னட்ட தேவன் சொல்லட்டும், என்னால இந்த கஷ்டங்கள் பாடுகள் சகிக்க முடியாது, நான் புதிய இடத்துக்கு போக முடியாது, இல்லைன்னா இந்த காரியங்கள் செய்ய முடியாது, இப்படி எதுவுமே நம்ம சொல்லாம சாராள போல நம்ம என்ன பண்ணணும்? குடும்பத்துல நம்ம கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு கணவனுக்கு கீழ்ப்படிந்து நல்ல ஒரு மனைவியா நம்ம இருக்கணும். சோ அதனாலதான் புதிய ஏற்பாட்டுல பேதுருல வாசிக்கும் போது 1 பேதுருல வாசிக்கும் போது கீழ்ப்படியில மனைவிக்கு எடுத்துக்காட்டா சாராள நம்ம பார்க்கிறோம்.
அப்போ சாராள் நமக்கு வந்து சாராள போல நம்ம கீழ்ப்படிஞ்சிருந்தோம். சாராள் நம்மளுடைய தாயா இருப்பாங்கன்னு சொல்லி வேதத்துல நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இன்னைக்கு அநேக குடும்பத்துல பார்க்கும்போது மனைவிகள் என்ன பண்றோம் அப்படின்னா, கணவனுக்கு வந்து எந்த விஷயத்திலயுமே நம்ம என்ன பண்றதில்ல, கீழ்ப்படியறதே இல்ல. சின்ன விஷயத்திலேயே நம்ம என்ன பண்றோம், கணவருக்கு எதிர்த்து நிக்கிறோம். கணவர் சொல்றத நம்ம கேட்க மாட்டேன்றோம். அ கர்த்தர் வந்து கணவர் மூலம் சில காரியங்கள் வெளிப்படுத்தினா, நம்ம என்ன பண்றோம், அவங்ககிட்ட சண்டை போடக்கூடியவங்களா இருக்கிறோம். அப்படி இருந்தா அது நமக்கு தான் சாபமா, ஆபத்தா முடியும். ஆனா சாராள் எந்த விதத்திலயும் சண்டை போடாம, எதிர்த்து நிக்காம, கணவன் சொன்ன எல்லா பேச்சுக்கும் கீழ்ப்படிந்து, கணவன் எங்கெங்க சென்றார், என்னென்ன காரியங்கள செஞ்சாங்களோ, அதுக்கெல்லாம் கூட இருந்து உறுதுணையா இருந்ததுனால தான், கர்த்தர் ஆபிரகாமையும், சாராளையும் ஆசீர்வதித்து, ஒரு பெரிய தேசமாக கொண்டு வந்து, கர்த்தர் என்ன பண்றாரு அவங்கள, நமக்கு விசுவாசத்தின் தகப்பனாகவும், தாயாகவும் வைத்திருக்கிறார். இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணணும்? யோசிச்சு பார்க்கணும். இது 1வது சத்தியம். நல்ல ஒரு கீழ்ப்படியிற ஒரு மனைவியா சாராள் வந்து காணப்பட்டாங்க. 2வது சத்தியம் பார்க்கும்போது, சாராள் கண்டிப்பாகவே தன் குடும்பத்தில இருக்கக்கூடிய மக்களோடு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் உள்ள ஒரு ஸ்திரீயா கண்டிப்பா காணப்பட்டிருப்பாங்க. அதாவது கணவனுக்கு மட்டும் கீழ்ப்படியக்கூடிய மனைவியா இல்ல, தன் குடும்பத்தில இருக்க மற்ற மக்களோடும் கூட நல்ல உறவு வந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு ஸ்திரீயா காணப்பட்டிருப்பாங்க. எப்படி சொல்றேன்னா, நம்ம ஆதியாகமம் 13:9 வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? அந்த 13வது அதிகாரத்துல வந்து அ ஆபிரகாமுக்கும், ம் லோத்துக்கும் இங்க வந்து பிரச்சனைகள் வரல. ஆபிரகாமுடைய வேலைக்காரர்களுக்கும், லோத்தோட வேலைக்காரர்களுக்கும் இங்க என்ன ஆகுது? பிரச்சனைகள் வருது இல்லையா? அதனால ஆபிரகாம் என்ன சொல்றாரு? நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்க வேண்டாம். நீ இந்த பக்கம் போ, நான் இந்த பக்கம் போறேன். அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? நம்ம பிரிஞ்சு போகலாம் அப்படின்னு ஆபிரகாம் வந்து லோத்துக்கிட்ட வந்து சொல்றாரு. அப்போ பிரிஞ்சு போகும்போது லோத்து என்ன பண்றாரு? தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, நல்ல ஒரு தேசத்துல, செழிப்பான ஒரு தேசத்துல அவர் என்ன பண்றாரு? செலக்ட் பண்ணி அந்த இடத்துக்கு போயிடுறாரு. ஆனா ஆபிரகாமுக்கு வந்து ஒரு வறட்சியான ஒரு பிளேஸ் வந்து கிடைக்குது. ஏன்னா சாய்ஸ் வந்து லோத்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டாரு. அப்போ இந்த சூழ்நிலையில சாராள் என்ன பண்ணல? முறுமுறுக்கவோ, கணவன்ட்ட சண்டை போடவோ இல்ல. நம்ம வேதத்துல எங்கேயுமே வாசிக்க முடியாது. இல்லைங்களா? அவங்க என்ன பண்றாங்க இந்த இடத்துல? ஆபிரகாம் விட்டு குடுத்து போனாலும் கூட, இவங்களும் என்ன பண்றாங்க? அமைதியா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கிறோம். நீங்க நெறைய குடும்பத்துல பார்க்கும்போது, கணவன் மனைவிக்குள்ள இருக்கும்போது, மாமனார், மாமியார் இல்லன்னா குடும்பத்துல இருக்க மற்ற உறவுகளோட இருக்கும்போது, சில சமயம் நம்ம சாராள போல நம்ம என்ன பண்றதில்ல, இருக்கிறதில்ல. சில சமயம் கணவர் சில விஷயங்கள விட்டு குடுக்கும்போது, தன் சொந்த பந்தங்களுக்கு உதவி செய்யும்போது, இல்லன்னா வந்து கடவுளுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணும்போது, அப்படி பண்ணும்போது மனைவிகளாகி நம்ம சில சமயம் என்ன பண்றோம்? பொறுத்துக் கொள்ளாம நம்ம என்ன பண்றோம்? "ஏன் அவங்களுக்கு செய்றீங்க? அவங்க தானே அநியாயம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்காக நீங்க ஹெல்ப் பண்றீங்கன்னு" சொல்லிட்டு நம்ம சண்டை போடக்கூடிய ஒரு மனைவிகளா காணப்படுறோம். ஆனா வந்து சாராள் வந்து தன்னோட உரிமைக்காகவும், தங்களுடைய நியாயத்துக்காக இங்க வந்து என்ன பண்ணல? சண்டை போட்டதா பார்க்கல. இந்த சம்பவத்துல மட்டும் இல்ல. அதே மாதிரி லோத்துக்கு வந்து சோதோம் கொமோரா போனதுக்கு அப்புறம் பிரச்சனை வருது. ஆதியாகமம் 14வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். பிரச்சனை வரும்போது யாரு ஹெல்ப் பண்றாய்ங்க? ஆபிரகாம் தான் என்ன பண்றாரு? தன்னோட கூட இருக்கக்கூடிய கொஞ்சம் ஆட்கள கூட்டிக் கொண்டு போயி, சோதோம் கொமோராவுக்கு போய் அங்க ராஜா கிட்ட சண்டை போட்டு லோத்தையும், அவங்க குடும்பத்தாரையும் எல்லாவற்றையும் மீட்டுக் கொண்டு வரார். இந்த சம்பவத்துல பார்க்கும்போது கூட, சாராள் வந்து எந்த ஒரு காரியத்திலும் எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்ல. நீங்க ஏன் சண்டைக்கு போறீங்க? அவங்க தானே நம்ம விட்டு திரும்பி போனாங்க. அவங்க நம்ம நம்ம நமக்கு அநியாயம் செஞ்சாங்கல்ல. இப்ப நீங்க ஏன் அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்றீங்க? அப்படின்னு வந்து சாராள் இங்க சொன்னதா பார்க்கவே இல்ல. இல்லைங்களா? அப்போ குடும்பத்துல இருக்கக்கூடிய அவங்க ஒரு வேள வந்து லோத்து வந்து அ சொந்தக்கார மகனாக இருந்தாலும், மற்ற மக்களோடும் கூட சாராள் என்ன பண்ணாங்க, நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வைத்துக்கூட ஒரு பெண்ணா காணப்பட்டாங்கன்னு பார்க்கிறோம். அப்ப நம்மளும் வந்து சில சமயம் கணவனுக்கு நல்லா கீழ்ப்படிஞ்சிருப்போம். கணவன அதிகமா அன்பு செய்வோம். ஆனா குடும்பத்துல இருக்கக்கூடிய மற்ற மக்கள் மாமனார், மாமியார் இல்லன்னா வந்து கணவனுடைய அக்கா, தங்கை, அவங்களுடைய சொந்த பந்தங்கள், இப்ப இவங்களுக்கிட்ட நம்ம என்ன பண்ணியிருக்க மாட்டோம், நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கவே மாட்டோம். அதுவும் நிஜமாகவே நம்மளுடைய பக்திய வந்து பாதிக்கக்கூடியதா காணப்படும். சாராள் வந்து கணவனுக்கும் கீழ்ப்படிஞ்சிருந்தாங்க. தன்னுடைய சொந்த பந்தங்களோடும் கூட நல்ல உறவு வந்து வைத்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து
பார்க்கணும். இன்னைக்கு அநேக குடும்பத்துல சமாதானம் இல்லாத போறதுக்கு காரணம் என்னன்னா, தன் கணவன் வந்து தன் அம்மாவ அதிகமா நேசிக்கிறாங்க. தம் அம்மா, அப்பாவுக்கு அதிகமா குடுக்குறாங்க. இல்ல வந்து அ அவங்களுக்கு நெறைய உதவி செய்றாங்க. அப்படின்னு நம்ம நெறைய மனைவிகள் வந்து தன் கணவன்கிட்ட சண்டை போடுறதுனால தான் என்ன ஆகுது இன்னைக்கு அநேக இடங்கள்ல பிரச்சனைகள் காணப்படுகிறது. நெறைய குடும்பங்கள நம்ம விசாரிக்கும்போது, கணவன், மனைவி நல்லா இருப்பாங்க. ஆனா வந்து மற்ற உறவுகளோட இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் என்ன பண்ணும், குடும்பத்துல சமாதானத்த கெடுத்து போடக்கூடியதா காணப்படும். அப்போ நம்ம கணவன நேசிக்கிற மாதிரி, குடும்பத்துல இருக்கிற மற்ற மக்களையும் நம்ம என்ன பண்ணணும்? சாராள போல நேசிக்கக்கூடியவங்களா இருக்கணும். நமக்கு அநியாயம் நடக்கலாம். ஒருவேளை நம்மகிட்ட வந்து ம் ந நம்ம நம்ம நீதி உள்ளவங்களா காணப்படலாம். மற்றவங்க நமக்கு அநியாயம் செய்யலாம். எப்படி இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வந்து மற்ற மக்கள் இன்லாஸோட நல்ல உறவுகள் வந்து வைத்திருக்கக்கூடியவங்களா இருக்கணும். உதவி செய்யும்போது நம்ம கண்டிப்பா கணவன் செய்யும்போது, நம்ம மனைவிகளாகிய நம்மளும் என்ன பண்ணணும்? அவங்களோட சேர்ந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணணும். நம்ம சண்டை போடக்கூடாது. "நீ ஏன் அவங்களுக்கு உதவி செய்றீங்க? ஏன் அவங்களுக்கு நல்லது செய்றீங்க? அவங்க நமக்கு தீமை செஞ்சாங்களே! நீங்க ஏன் நன்மை செய்யுங்க?" அப்படின்னு நம்ம வந்து சண்டை போடாதபடிக்கு நம்ம என்ன பண்ணணும்? அவங்களுக்கு வந்து உதவி செய்யக்கூடிய மக்களா காணப்படணும். அது வந்து சாராளுடைய 2வது ஒரு குணங்களா காணப்பட்டது. அவங்க வந்து என்ன பண்றாங்க? குடும்பத்துல வந்து சமாதானத்தின் ஒரு அ மகளா காணப்பட்டாங்க. சாராள் நெனச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆபிரகாம்ட்ட சொல்லி சண்டைய மூட்டி விட்டுருக்கலாம். இல்லைங்களா? இன்னைக்கு நெறைய குடும்பத்துல நடக்குல்ல. மனைவி என்ன பண்ணுவாங்க, ஹஸ்பண்ட் கிட்ட மாமியார் பத்தியோ, மாமனார் பத்தியோ, இல்ல கணவனுடைய அண்ணன பத்தியோ, அக்காவ பத்தியோ, இதையும் அதையும் சொல்லி இன்னைக்கு நெறைய குடும்பத்துல வந்து சண்டைய கெளப்பி விடக்கூடிய அநேக மனைவிமார்கள் உண்டு. அவிசுவாசி குடும்பத்துல சொல்லல நானு. விசுவாச குடும்பத்திலயுமே என்ன பண்ணுது, இந்த மாதிரி காணப்படுது. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் என்ன பண்றாங்க, மற்ற மக்கள நேசிக்காதனால தன் கணவன்கிட்ட இல்லாததும் பொல்லாதையும் சொல்லி குடும்பத்துல வந்து பிரிவினைகளை உண்டாக்குறது, சண்டைகளை உண்டாக்குறது, வாக்குவாதங்களை உண்டாக்குறது, சமாதானத்தை வந்து குலைச்சு போடுறது, அந்த மாதிரி நிறைய மனைவிகள் நம்ம என்ன பண்றோம். ஆனா சாராள் வந்து அப்படி பண்ணல. லோத்த பத்தி தவறா வந்து ஆபிரகாம் கிட்ட எதுவுமே சொல்லல. 2 சம்பவத்திலயும் பார்க்கும்போது சாராள் இங்க என்ன பண்றாங்க, அமைதியா இருக்காங்க. கண்டிப்பா சாராளோட பர்மிஷன் இருந்ததுனாலதான் ஆபிரகாம் என்ன பண்ணிருக்க முடியும், போய் ஹெல்ப் பண்ணிருக்க முடியும். இல்லைங்களா? லோத்துக்கு சொத்த பிரிச்சு குடுத்த மாரி சொன்னோம் அப்டின்னா, லோத் வந்து தேசத்தெல்லாம் எடுத்துக்கொண்டபோது, இல்ல ஆபிரகாம், சாராள் வந்து சண்டை போட்டுருக்கவே மாட்ருப்பாங்க. கண்டிப்பா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? ஆபிரகாமுக்கு அ கீழ்ப்படிஞ்சு அமைதியா இருந்திருப்பாங்க. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலுமே சாராள போல நமக்கு அநியாயம் வந்தாலும் சரி, நமக்கு வரக்கூடிய பதவிகள், இல்ல நமக்கு தரக்கூடிய ஸ்லாக்கியங்கள் நமக்கு தராம போனாலும் சரி, கிடைக்காம போனாலும் சரி, நம்ம என்ன பண்ணணும்? மற்ற மக்களை வந்து நேசிக்கக்கூடியவங்களா காணப்படணும். அது வந்து 2வது சத்தியம். 3வது பார்க்கும்போது, சாராளுடைய ஹாஸ்பிட்டாலிட்டி. அதாவது அந்நியரை உபசரிக்கிற ஒரு குணம் வந்து சாராள் கிட்ட அதிகமா காணப்பட்டது. அ ச நம்ம வந்து ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு எக்ஸாம்பிளே யார சொல்லுவோம்? ஆபிரகாம் வந்தையும், சாராளையும் சொல்லுவோம். புதிய ஏற்பாடு காலத்துல இல்ல, பழைய ஏற்பாடு காலத்திலேயே அ வீட்டுக்கு வந்தவங்க யாருன்னு தெரியாதபோது கூட அவங்க என்ன பண்றாங்க? தேவனுடைய அன்ப வந்து தங்களுடைய விருந்தோம்பல் மூலம் அவங்க என்ன பண்றாங்க, அந்த 3 தூதர்களுக்கும் காட்டுறாங்கன்னு வந்து பார்க்கிறோம். ஆதியாகமம் 18வது அதிகாரத்துல தான் அங்க வந்து என்ன ஆகுது, இந்த சம்பவம் வந்து நடக்குது. அப்போ அந்த 18வது அதிகாரத்த நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த 3 தூதர்கள் வரும்போது, அது என்ன டைமு, பகலில் உஷ்ண வேளை. நமக்கு புரியிற மாரி சொன்னா, மதியம் நல்ல உச்சி வெயில். சரிங்களா? அப்ப அந்த உச்சி வெயில்ல என்ன பண்றாங்க, 3 கெஸ்ட் வந்து என்ன பண்றாங்க, 3 புருஷர்கள் வந்து ஆபிரகாம் வீடோட வாசல் கிட்ட வந்து நிக்கிறாங்க. அப்போ இங்க பாருங்களேன், மதியம் நம்மனா என்ன பண்ணுவோம்? எல்லாம் சமைச்சு முடிச்சு, சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுப்போம். திடீர்னு நம்ம வீட்டுக்கே மதியத்துல ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோவேன், நமக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். ஐய்யய்யோ! எல்லா வேலையும் முடிச்சு, சமைச்சு முடிச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் கெஸ்ட் வராங்களா? இப்ப அவங்களுக்கு சமைக்கணுமா? அப்படின்னு நம்ம சலிப்பு படுவோம். இல்லைங்களா? ஆனா இங்க அப்படிலாம் வந்து பாக்கல. இங்க என்ன பண்றாரு? ஆபிரகாம் அவங்கள பார்த்த உடனே மதியான வேலை, உச்சி வேலையில இவரு என்ன பண்றாரு? ஓடுறாரு. எதிர்கொண்டு ஓடி, குனிஞ்சு அவங்கள வீட்டுக்கு வரவழைச்சு, அவங்கள என்ன பண்றாங்க? கால்கள கழுவி, அவங்களுக்கு அப்பத்தையும் அவங்க என்ன பண்றாங்க? அ மாட்டையும் அடிச்சு என்ன பண்றாங்க? புசிச்சு வந்து குடுக்குறாங்கன்னு அடிச்சு சமைச்சு குடுக்குறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இதுல வந்து ஆபிரகாம் வந்து சாராள் கிட்ட போயி, "சீக்கிரமா நீ 3 படி மெல்லிய மாவு எடுத்து பெசஞ்சு அப்ப சுடு" அப்படின்னு வந்து சொல்றாரு. எந்த தைரியத்துல அவர் சொல்லியிருப்பாரு?
நினைச்சு பாருங்களேன். இப்ப நமக்கே இந்த சம்பவத்த நினைச்சு பார்த்தோன்னா, திடீர்னு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்துடுறாங்க. கெஸ்ட் ஹஸ்பண்ட், ஒய்ஃப் கிட்ட பெர்மிஷன் கேட்பாங்க. வந்து உட்கார வச்சுட்டு, இருங்க சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு கிச்சன்ல வந்து நீ வந்து 4 சிக்கன சமைச்சு பிரியாணி செஞ்சுன்னு சொன்னா, நார்மலா எல்லா ஒய்ஃப் என்ன பண்ணுவோம்? கோவம் தான் வரும் இல்லையா? என்ட்ட சொன்னீங்களா? சொல்லவே இல்ல. திடீர்னு வந்து கெஸ்ட் வந்திருக்காங்க, சமைக்க சொல்றீங்க. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்க கிட்ட நம்ம வந்து கோவப்படுவோம். ஆனா எந்த ஹஸ்பண்ட் வந்துட்டு மனைவி கிட்ட பர்மிஷன் கேட்காம, அதாவது பர்மிஷன் அப்டின்னா, ஐய்யயோ! எங்க வீட்டுக்கு கெஸ்ட் வந்தா என் மனைவிட்ட சொல்லாம கூட்டிட்டு முடியாதே! அப்படின்னு ஒரு பயம் இல்லாம தைரியமா வந்து கெஸ்ட்ட வீட்டுக்கு அழைச்சுட்டு வராங்களோ, அவங்களுடைய மனைவி கண்டிப்பா எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? ஹாஸ்பிட்டாலிட்டி குணம் அவங்க கிட்ட கண்டிப்பா இருக்கும். இங்க ஆபிரகாம் வந்துட்டு தன் மனைவி கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டதாகவோ, இன்ஃபார்ம் பண்ணுனதாகவோ பார்க்க முடியாது. ஏன் அப்டின்னா, அவருக்கு தெரியும் தன் மனைவி வந்து நான் வந்து போய் சமைன்னு சொன்னா சமைப்பாங்க. நான் சொல்லக்கூடிய எல்லா காரியத்துக்கும் கீழ்ப்படிஞ்சிருப்பாங்க. அதனால வந்து கெஸ்ட்ட கூட்டிட்டு போய் திடீர்னு நிறுத்துனா, அவங்க வந்து திட்ட மாட்டாங்க அப்டின்றது வந்து ஆபிரகாமுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அப்போ அதனால தான் அவர் என்ன பண்றாரு, மாவு பெசஞ்சு நீ அப்ப சுடுன்றாரு. அவர் என்ன பண்றாரு, பெரிய ஒரு கன்ற வெட்டி அவங்க என்ன பண்றாங்க, சமைச்சு குடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி 3 பேரும் தூதர்களும் சாப்பிட்டு என்ன பண்றாங்க, ஆபிரகாமையும், சாராளையும் பிளெஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ இந்த பெரிய ஹாஸ்பிட்டாலிட்டி காட்டுனதுக்கு சாராளுடைய பங்கு இல்லன்னா கண்டிப்பா ஆபிரகாமால செஞ்சிருக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. சாராள் வந்து ஒரு சின்ன விஷயம் முறுமுறுத்து இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்த்தாள போல. என்னால முடியாது. சமைக்க முடியாது. திடீர்னு கூட்டு வரீங்க. மதியத்துல நான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ வந்து என்ன கூட்டிட்டு வந்து சமைக்க சொல்றீங்க. அப்படின்னு சொல்லிட்டு சாராள் கொஞ்சம் மூஞ்ச காட்டியிருந்தாங்கன்னா, ஆபிரகாம் என்ன பண்ணியிருக்க முடியாது. அந்த தூதர்கள வந்து போஷிச்சிருக்க முடியாது. ஆண்டவருடைய அன்ப காட்டியிருக்க முடியாது. அப்போ சாராள் வந்து இந்த இடத்துல வந்து எந்த ஒரு சிரமமுமே பார்க்கல. மதிய வேலையோ, பகல் வேலையோ, நைட்டோ, எப்பயோ கடவுளுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள்ன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு யாருன்னே தெரியாது இல்லையா? அப்போ அந்நியர்கள் முன்ன பின்ன தெரியாத ஒரு மக்கள் வரும்போது, சில பேர் நம்ம வீட்ல என்ன பண்ணுவோம்னா, கெஸ்ட் அதாவது நம்ம அம்மா வராங்க, மாமியார் வராங்க, இல்ல நம்ம தம்பி வராங்கன்னா, நம்ம சந்தோஷமா என்ன பண்ணுவோம்? சாப்பாடு சமைச்சு குடுப்போம். ஆனா, முன்ன பின்ன தெரியாதவரங்கும்போது, நம்ம என்ன பண்ணுவோம்? சில சமயம் வந்து நம்ம வந்து சங்குஜப்படுவோம். சங்குஜப்பட மாட்டோம். சாரி, சலிப்புப்படுவோம். ஆனா சாராள் வந்து அப்படி இல்ல. முன்ன பின்ன தெரிஞ்ச மக்களோ, முன்ன பின்ன தெரியாதவங்களோ யார் தான் வீட்டுக்கு வந்தாலுமே, அவங்க என்ன பண்றாங்க, அன்போட உபசரிச்ச ஒரு ஸ்திரீயா காணப்பட்டாங்க. இப்ப மதிய வேளையில ரெஸ்ட் எடுக்கக்கூடிய சமயத்துல அவங்க என்ன பண்றாங்க, உடனே வந்து அவ்ளோ மாவையும் போட்டு சமைச்சு, ஒரு மா ஒரு 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 மா ஒரு மா என்ன ஒரு மாட்டு மந்தில ஒரு கடாவ எடுத்து இளங்கன்ற கொண்டு வந்து சமைக்கிறதுன்றது வந்து பெரிய விஷயம். அப்போ அதெல்லாம் அவங்க சமைச்சு, அவங்கள சாப்பிட வைக்கிறாங்கன்னா, கண்டிப்பா அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பெண்ணா கண்டிப்பா இருந்திருப்பாங்க. அவங்களுடைய நேச்சரே அதுவா இருந்திருக்கும். அவங்க திடீர்னு இவங்க செய்ய முடியுமா? நெனச்சு பாருங்களேன். அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே வந்து இந்த மாரி ஹார்ட் ஒர்க் பண்ணி, அநேகருக்கு சமைச்சு குடுத்து, அநேகர வந்து இப்படி உபசரிக்கிற அந்த குணம் இருந்ததுனால தான் அவங்களால இது கேஷுவலா வந்து பண்ண முடிஞ்சது. அப்ப சாராளுடைய வாழ்க்கையில அந்நியர உபசரிக்கிற குணம் வந்து அவங்ககிட்ட காணப்பட்டுச்சு. அது மட்டும் இல்ல, ஆபிரகாம் கூட சாராளுக்கு வந்து பயப்படவே இல்ல. திடீர்னு கொண்டு போய் நிறுத்தும்போது கூட அவங்க என்ன பண்றாங்க? சமைச்சு குடுக்குறாங்க. அப்போ அவங்க இதுக்குன்னு அவங்களுக்கு எத்தன வயசு அப்போ? கண்டிப்பா 70 வயசுக்கு மேல இருந்திருக்கும். இல்லைங்களா? அப்போ வயசோ, அவங்களுக்கு சரீர பலவீனங்களோ, இல்ல ரெஸ்ட் எடுக்கக்கூடிய எந்த ஒரு சாக்கு போக்குமே சொல்லாதபடிக்கு அவங்க என்ன பண்றாங்க? ரெடி டூ சர்வ். அவங்க என்ன பண்றாங்க? எந்த சமயத்திலயும் யார் வந்தாலும் அ அதாவது சர்வீஸ், அதாவது வேலை செய்யக்கூடிய அவங்களுக்கு வந்து பணிவிடை செய்யக்கூடிய ஒரு பெண்ணா காணப்பட்டாங்கன்னு வந்து பார்க்கிறோம். கர்த்தர் அது நிமித்தம் அவங்கள என்ன பிளெஸ் பண்றாரு? ஒரு கர்ப்பத்தின் கனிய வந்து நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு வந்து தேவதூதர்கள் என்ன பண்றாங்க? சாப்பிட்டு பிளெஸ் பண்ணிட்டு போறாங்க. அப்போ இந்த ஹாஸ்பிட்டாலிட்டின்றது குணம் வந்து கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையிலுமே காணப்படணும். ஏன்னா நம்ம புதிய ஏற்பாட்டுல நெறைய வசனங்கள் வாசிச்சிருக்கோம். "அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள்" அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும்? இந்த மாரி மக்கள வந்து வீட்டுல வந்து நீங்க என்ன பண்ணணும்? விருந்தோம்பல் பண்ணி அவங்கள ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி பார்க்கிறோம். நெறைய புதிய ஏற்பாட்டுல வந்து அந்த குணத்த வந்து ஆக்கிலா, பிரிசில்லா, லிதியா அப்படின்னு புதிய ஏற்பாட்டுல இருக்கக்கூடிய அநேக ஸ்திரீகள் என்ன பண்ணாங்க? இந்த விருந்தோம்பல் பண்ப வந்து தங்களோட வீட்டுல வந்து கடைபிடித்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ பெண்கள் நம்ம வந்து ஆவிக்குரிய வரங்கள் பத்தி வாசிச்சுட்டு இருக்கோம்.
அதுல ஹாஸ்பிட்டாலிட்டின்றது ஒரு ஆவிக்குரிய வரும். அப்போ அந்த ஹாஸ்பிட்டாலிட்டிய வந்து அந்த பெண்கள் நம்ம என்ன பண்ணணும்? அதிகமா வளர்த்துக் கொள்ளக்கூடியவங்களா இருக்கணும். நம்ம வீட்டுக்கு யாரு வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? முகம் சுளிக்காம, முறுமுறுக்காம, சாக்கு போக்கு சொல்லாம, "எனக்கு நேரம் இல்ல, நான் பிஸியா இருக்கேன், என்னால இப்ப முடியாது" அப்படின்னு சொல்லாதபடிக்கு நம்ம யாரு வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? சாராள், ஆபிரகாம போல உபசரிக்கக்கூடிய ஒரு குடும்பமா காணப்படணும். அ இப்ப நம்ம வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து வந்தா நம்ம எப்படி உபசரிப்போம்? அப்படியே ஒவ்வொருத்தரையும் நினைத்து நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வீட்டுக்கு யாரு வந்தாலும் நம்மகிட்ட இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும்? இந்த பெஸ்ட் சமைச்சு குடுக்கணும். நம்ம கடன் வாங்கி செய்ய தேவையில்ல. ஆனா கர்த்தர் நமக்கு குடுத்திருக்கிற கிருபையின் அடிப்படையில நம்ம என்ன பண்ணணும்? வந்த மக்களுக்கு இந்த பெஸ்ட் வந்து செஞ்சு குடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். இன்னொன்னு வந்து பார்க்கும்போது, பெண்கள் வந்து இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி பண்புல அதிகமா வளர்ந்திருக்கக்கூடியவங்களா காணப்படணும். நம்ம ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து திடீர்னு நம்ம வீட்டுக்கு யார வேணாலும் கூட்டிட்டு வரலாம். திடீர்னு யாராவது நம்ம வீட்டுக்கு வரலாம். அப்படின்னும்போது நம்ம முகம் சுளிச்சிடக்கூடாது. ஹஸ்பண்ட் வந்து "ஐய்யய்யோ! நான் கூட்டிட்டு போனேன். என் ஒய்ஃப் திட்டுவாளே!" அப்படின்னு நமக்கு கணவன் நமக்காக பயப்படவே கூடாது. ஏன்க்கா என் ஒய்ஃப் எவ்வளோ பேர் கூட்டிட்டு போனாலும் ஒண்ணும் சொல்ல மாட்டா. அவ ரெடியா சர்வ் பண்ண ரெடியா இருப்பா. சோ அந்த குணம் தான் நல்ல ஒரு குணம். அந்த குணம் யார்கிட்ட இருந்தது? சாராள் கிட்ட இருந்தது. அப்ப நம்மளும் என்ன பண்ணணும்? இந்த குணத்த வந்து வளர்த்துக்கணும். நிஜமாகவே நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். நம்ம அந்நியர உபசரிக்கும்போது தெரியாம தேவ தூதர்களையும் நம்ம என்ன பண்ணுவோம்? உபசரித்தவங்களா காணப்படுவோம். நமக்கு தெரியாது அவங்க யாரு? என்ன? கர்த்தர் அனுப்பி நம்மள டெஸ்ட் பண்ணலாம். இல்ல வந்து நிஜமான தேவ தூதர்கள் கூட வந்திருக்கலாம். அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? ஆ நம்ம முறுமுறுக்காம நம்ம என்ன பண்ணணும்? அவங்கள அன்போடு நம்ம உபசரிக்கக்கூடியவங்களா இருக்கணும். 3 தூதர்களும் சாப்பிட்டுட்டு நிஜமாலுமே சந்தோஷமா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? பிளெஸ் பண்ணியிருப்பாங்க. அப்ப நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய மக்களையும் நம்ம உபசரிக்கும்போது, திரும்பமா அவங்க வீட்டுக்கு நம்ம போகணும். அவங்களோட நம்மளோட அன்ப வந்து அவங்க ருசித்து பார்க்கக்கூடியவங்களா இருக்கணும். சில வீட்டுக்கெல்லாம் நம்ம போனோம்னா, ஐயோ! திரும்பவும் அவங்க வீட்டுக்கெல்லாம் நம்ம போயிடவே கூடாது. அப்படின்னு ஒரு சூழ்நிலைய கொண்டு வரக்கூடிய குடும்பமா நம்ம வந்து இருக்கக்கூடாது. நம்ம பேசுற விதங்கள், நம்ம நடந்துக்கிற விதங்கள், நம்ம சமைச்சு குடுக்கக்கூடிய காரியங்கள், இது எல்லாமே அன்பின் வெளிப்பாடா காணப்படணும். அர்ப்பணிப்போடு செய்யக்கூடியவங்களா நம்ம காணப்படணும். அதுதான் உபசரிக்கக்கூடிய ஒரு குணம்னு பார்க்கிறோம். அப்போ சாராள் வாழ்க்கையில பார்க்கும்போது, இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி குணம் வந்து சாராள் வாழ்க்கையில வந்து காணப்பட்டுச்சு. இது 3வது சத்தியம். 4வது பார்க்கும்போது, அவங்க நிஜமாகவே இந்த கணவனையும், தன் பிள்ளையும் அதிகமா அன்பு செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கிறோம். ஏன்னா, ஈசாக்க வந்து என்ன பண்றாங்க? வயதான காலத்துல பெற்றெடுத்தாலும், அவங்க என்ன பண்றாங்க? ரொம்ப அன்பு கொடுத்து, அன்பு செலுத்தி அந்த மகன வந்து வளர்க்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். வயதான காலத்துல பெற்றெடுத்தாலுமே என்ன பண்ணல அவங்க? அன்புக்கு வந்து அன்ப வந்து அவங்க குறைச்சு கொள்ளல. எனக்கு பலவீனம் வந்துடுச்சு, எனக்கு முடியல. நம்ம சில சமயம்லாம் சொல்லுவோம். நான் விளையாட்டு கூட லைனா சொல்லுவேன். எனக்கு வயசான காலத்துல நீ பொறந்துட்ட. நான் உன்னால பார்த்துக்க முடியல அப்படின்னு நம்ம சில சமயம் சொல்லுவோம். ஆனா, இங்க வந்து சாராள் அப்படி இல்ல. வயதான காலத்துல ஈசாக்க பெற்றெடுத்தாலும், தன்னுடைய முழு அன்ப செலுத்தி அவங்க என்ன பண்றாங்க? ஈசாக்க வந்து வளர்க்குறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். எப்படி வாசிக்கிறோம்னா, ஆதியாகமம் 24ல 67 வாசிக்கிறோம். அப்புறம் சாராள் செத்த உடனே ஈசாக்கு என்ன பண்றாரு? தன்னோட அம்மாவுடைய துக் ம இற அந்த மரணத்த வந்து அவரால பொறுத்துக்கொள்ளவே முடியல. துக்கத்தோட இருக்காங்க. ரெபெக்காள கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தன் அம்மாவுடைய துக்கம் நீங்கி அவ சந்தோஷமா இருந்தான்னு சொல்லிட்டு நம்ம ஆதியாகமம் 24 67 வந்து நம்ம வந்து வாசிக்கிறோம். அப்போ ஒரு மகனுக்கு வந்து தன்னோட அம்மாவுடைய இறப்பு வந்து எவ்ளோ பெரிய துக்கமா இருக்கு. தன் மனைவி வந்து நேசிச்சதுக்கு அப்புறம் தான் அம்மா தன்னுடைய வைத்த அன்பு வந்து அவங்க அம்மாவுடைய மரணம் வந்து மறந்து போறார்ன்னா, எந்த அளவுக்கு சாராள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? தன்னோட மகன வந்து நேசிக்கக்கூடிய ஒரு அம்மாவா இருந்திருப்பாங்க. தன் கணவனையும் அவங்க என்ன பண்றாங்க? கண்டிப்பா அதிகமா நேசிக்கக்கூடிய ஒரு மனைவியா தான் இருந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ சாராள், ஆபிரகாம் பார்க்கும்போது கடைசி வரைக்கும் நல்ல ஒரு கணவன் மனைவியா ஜீவிச்சாங்க. இங்க ராகேல் மாரி ராகேல் மாதிரி வந்துட்டு எனக்கு குழந்தை குடுங்க, எனக்கு குழந்தை இல்லாம இருக்கேன் அப்படின்னு சண்டை போட்டதா நம்ம ஆபிரகாம் கிட்ட பார்க்கவே முடியாது. இன்னொரு விஷயம் பார்க்கும்போது, ஆபிரகாம் வந்து தப்பு செய்றாரு. அதாவது நான் சகோதரின்னு சொல்லுன்னு சொல்லும்போது கூட, அது தப்பான காரியமா இருந்தாலும் கூட, சாராள் என்ன பண்றாங்க, ஆபிரகாம் மேல வைத்த ஒரு அன்பின் நிமித்தம் தன் புருஷன் சொல்வதற்காக அவங்க என்ன பண்றாங்க, அந்த பொய்யும் வந்து சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கிறோம். அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்றாங்க, தன் கணவன நேசிக்கிறாங்க.
சாராள் செத்ததுக்கு அப்புறம் ஆபிரகாமுக்கே அவங்களுடைய துக்கம் தாங்க முடியாம அவர் என்ன பண்றாரு, தன் மனைவிக்காக அநேக நாள் அழுது புலம்பினார் சொல்லிட்டு நம்ம வேதத்துல சாராளோட மரணத்துக்கு அப்ப நம்ம வாசிக்கிறோம். அப்போ நிஜமாகவே சாராள் என்ன பண்றாங்க, தன்னோட மகனையும் தன்னுடைய கணவனையும் அதிகமா நேசித்த ஒரு பெண்ணா காணப்பட்டாங்க. அப்போ சாராள் வாழ்க்கை இன்னும் நிறைய சத்தியங்கள் இருக்கலாம். அந்த 4 சத்தியங்கள் நம்ம வந்து தியானிக்கிறோம். அதாவது தன் கணவனுக்கு கீழ்ப்படியக்கூடிய நல்ல ஒரு மனைவியா காணப்பட்டாங்க. தன் குடும்பத்துல இருக்க மற்ற மக்களோடு நல்ல உறவு வைத்துக்கொள்ள ஒரு பெண்ணா இருந்தாங்க. விருந்தோம்பல் ஹாஸ்பிட்டாலிட்டி என்ற அந்த குணத்தை பிராக்டிஸ் பண்ணக்கூடிய நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி உள்ள ஒரு பெண்ணா காணப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாதபடிக்கு 4வது கணவனையும் தன்னுடைய மகனையும் அன்பு செலுத்தி அவங்க என்ன பண்றாங்க, வளர்க்கக்கூடிய ஒரு அன்பு செலுத்தி நேசிக்க ஒரு பெண்ணா மனைவியா காணப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாக்குறோம். அப்போ சாராளோட வாழ்க்கையில இவ்வளவு நிறைய குணாதிசயங்கள் நம்ம வந்து பாக்குறோம், அவங்ககிட்ட கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம். இப்படி இருந்தாலுமே சாராள் கிட்ட சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்து இருக்கு. நம்ம அதையும் வந்து நம்ம என்ன பண்ணணும், தியானிக்கணும். ஏன்னா நம்ம வந்து அந்த தப்பை நம்ம செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் பைபிள்ல அவங்களுடைய தவறான காரியங்களையும் பைபிள் என்ன பண்ணிருக்கு, சுட்டி காட்டி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சாராள் இவ்வளவு நல்ல பண்புகள் இருந்தாலும் அவங்க கிட்ட சில சில தேவனுக்கு பிடிக்காத சில காரியங்கள் இருந்தது. அதை நம்ம படிக்கும் போது நம்ம எச்சரிக்கையா இருந்து சாராளை போல செய்யாம இருக்க நம்ம கற்றுக்கொள்ளணும். அது என்னன்னு பார்த்தோம்னா, அவங்ககிட்ட பின்பற்றக்கூடாத காரியங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவது அவங்க வந்து எமோஷனல் பிரச்சனை வரும்போது அவங்க என்ன பண்றாங்க, குடும்பத்துல முடிவை வந்து தானா எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதாவது வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது, எமோஷனலா பிரச்சனைகள் குடும்பத்துல வரும்போது தானா அவங்க என்ன பண்றாங்க, முடிவுகளை வந்து எடுக்கிறாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா, சாராளுக்கு வந்து குழந்தை இல்ல. கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரு ஆபிரகாம்கிட்ட, உன் மூலம் நான் என்ன பண்ணுவேன், நீ உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன்னு வந்து வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு. ஆனா என்ன ஆகுது, நாட்கள் ஆகுது, கர்த்தர் சொல்லி ரொம்ப வருஷம் ஆகுது, அவங்களுக்கு குழந்தையே இல்ல, பொறுமை அவங்களுக்கு வந்து இல்ல. அப்போ அவங்களுக்கு நிஜமாலுமே ஒரு கஷ்டம் இருந்திருக்கும். வயசாகுது, ஆனா கர்த்தர் சொல்லியிருக்காரு, ஆனா வந்து குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மோசமான ஒரு எமோஷனலான சூழ்நிலையில இவங்க என்ன பண்றாங்க, தன் அடிமை பெண் ஆகார என்ன பண்றாங்க, திருமணம் வந்து செஞ்சு குடுக்குறாங்கன்னு பாக்குறோம். இந்த முடிவு எடுத்தது யாரு குடும்பத்துல, சாராள் தான் எடுக்கிறாங்க. சாராள் தான் என்ன பண்றாங்க, ஆகார வந்து என்னோட அடிமை பெண்ணை வந்து நீங்க வந்து திருமணம் முடித்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சாராள் தான் என்ன பண்றாங்க, ஆபிரகாமுக்கு ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அதுதான் ஆதியாகமம் 16வது அதிகாரத்தை நம்ம வந்து வாசிக்கிறோம். இவங்க தான் சொல்றாங்க, சாராய் பிள்ளை இல்லாத இருந்தது, எகிப்து தேசத்தை ஆகார் எனும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். அப்போ இது தப்பான முடிவுங்க என்ன பண்றாங்க, சாராள் வந்து எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்போ நம்ம குடும்பத்துல வந்து டெசிஷன் வந்து ஒய்ஃப் எடுக்க கூடாதுன்னு நமக்கு வந்து வேதத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. எந்த முடிவுகளும் யார் எடுக்கணும், கணவன் தான் எடுக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட்ல வாசிச்சோம். ஏவாள் என்ன பண்றாங்க, அவங்களும் அப்படிதான். அவங்க வந்து ஹஸ்பண்ட் டிஸ்கஸ் பண்ணாம அந்த பழத்தை சாப்பிடக்கூடிய முடிவு எடுத்ததுனாலதான் உலகத்துல பாவம் பிரவேசித்ததுன்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். சாராலும் இந்த இடத்துல வந்து தனக்கு பிள்ளை இல்ல, ரொம்ப எமோஷனல் பிரச்சனை அப்படின் போது இந்த இடத்துல பொறுமையா இருந்து கர்த்தர் சமூகத்துல ஜெபிச்சு கர்த்தர் என்ன சொல்றாருன்னு கேட்காம, இல்ல கணவன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாம, இப்படி எல்லாம் செய்யலாமா எதுவும் சொல்லாம அவங்க என்ன பண்றாங்க, நீங்க ஆகார திருமணம் முடிங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, தவறான ஒரு தவறான யோசனையை சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, ஆபிரகாமுக்கு திருமணம் முடித்து வைக்கிறாங்க. அப்போ இப்படி திருமணம் முடிக்கும் போது அது விளைவுகள் நம்ம வந்து பார்த்திருக்கோம் இல்லைங்களா. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆகாருக்கு பிள்ளை பிறக்குது, இஸ்மவேல் வரான். இஸ்மவேல் வந்ததுக்கு அப்புறம் சில விளைவுகள்லாம் பிரச்சனைகள் நடக்குது. ஆகாருக்கு அற்பமானவனே தன்னுடைய சாராள வந்து நான் அற்பமா என்றா. அப்ப சாராள் என்ன பண்றாங்க, துரத்தி விட்டுறாங்க. திரும்ப கர்த்தர் கொண்டு வந்து ஆகார வந்து இங்க சாராள் கிட்ட வைக்கிறாங்க. திரும்ப குழந்தை பிறக்குது. அடுத்து சாராளுக்கு குழந்தை பிறக்குது. அப்புறம் வந்து அவங்க இஸ்மவேலுக்கும் ஈசாக்குக்கும் இடையே பிரச்சனை வரும்போது திரும்ப என்ன பண்றாங்க, சாராள் வந்து போக சொல்றாங்க. அப்ப வந்து திரும்ப போயிடுவாங்க ஆகார். அப்போ அது மட்டும் இல்லாதபடி இஸ்மவேலின் ஒரு ஜெனரேஷன் வந்து உருவாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாக்குறோம். அவங்கதான் முஸ்லிம்ஸ் நம்ம வந்து சொல்றாங்க. அப்போ வந்து இவ்வளவு பிரச்சனைக்கு வந்து யார் காரணம்னா, சாராள் எடுத்த முடிவு.
இல்லைங்களா? அப்போ தவறான ஒரு முடிவை வந்து எடுத்ததுனால என்ன ஆச்சு? நெறைய பிரச்சனைகள வந்து அ சந்திக்க வேண்டியதா ஆச்சு. இதுக்கு ஆபிரகாமுக்கும் இந்த பிரச்சனையுடைய விளைவுகள சந்திக்க வேண்டியதா ஆச்சு. குடும்பமா அவங்க என்ன பண்றாங்க? இந்த பிரச்சனைகள வந்து சந்திக்கிறாங்க. இதனால கர்த்தருடைய திட்டம் இல்லாத ஒரு இஸ்மவேல் என்ற ஒரு ஜெனரேஷன் உருவாகி, இன்னைக்கு வந்து அநேக மக்கள் வந்து அ அ பாவத்துக்குள்ள போகுவதற்கும், அ மற்ற உங்களுக்கு தெரியும் முஸ்லிம்ஸ் மக்கள்லாம் எவ்வளோ பிரச்சனைக்குள்ள போறாங்கன்னு. இப்போ இந்த மாதிரி ஒரு ஜெனரேஷன் உருவாக்குறதுக்கு யார் முக்கியமான காரணம் அப்டின்னா, சாராள் எடுத்த முடிவு. அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது? இந்த மாதிரி எமோஷனலா சில சமயம் நம்ம வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வரும். ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணுவோம். சில சமயம் வந்து நமக்கு கஷ்டங்கள் வரலாம். யாராவது நம்மள திட்டி இருக்கலாம். இல்ல ஹஸ்பண்டே நம்மள கோவப்படுத்தி இருக்கலாம். இல்ல ஏதாவது எமோஷனலா நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, அந்த சமயத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது? எந்த முடிவுகளும் நம்ம வந்து எடுக்கவே கூடாது. குறிப்பா பெண்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது? ஏன்னா, ஏன் பெண்கள் எடுக்கக்கூடாதுன்னா, பெண்கள் எடுத்தா தவறுன்னு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. எல்லா குடும்பத்துக்கான முடிவுகளும் கணவன் மட்டும் தான் எடுக்கணும். அப்படின்னு வேதம் சொல்லியிருக்கு. இன்னொன்னு வந்து பெண்கள் எடுக்கக்கூடிய அந்த டெசிஷன் நம்ம வந்து தானா எடுக்கும்போது, அது வந்து பாவத்துக்குள்ள அநேக காரியங்கள் தேவனுக்கு விரோதமா செய்யக்கூடிய ஒரு காரியங்களாக தான் போகுது. நம்ம வேதத்துல நெறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா பெண்கள் பலவீனமான பாண்டங்கள். நம்ம வந்து எமோஷனலா இருக்கும்போது சரியான முடிவுகள நம்ம வந்து எடுக்க மாட்டோம். அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது, தானா முடிவெடுக்கிற அந்த குணத்த வந்து வளர்த்துக்கவே கூடாது. பிரச்சனைகள் வரும்போது பொறுமையா இருக்கணும், அமைதியா இருக்கணும். அதுக்காக நம்ம ஜெபிக்கணும், கர்த்தர் சமூகத்துல கேட்கணும். கணவன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். எனக்கு இப்படி தோணுதுங்க, இப்படி செய்யலாமா? இது சரியா? தப்பா? அப்படின்னு சொல்லி கேட்டு, ஜெபிச்சு, பொறுமையா இருக்கும்போது, அப்ப என்ன பண்ணுவாரு கர்த்தர் நமக்கு சரியான வழிகள தருவார். ஆனா சாராள் வந்து இங்க எதுவுமே இப்படி வந்து பண்ணல. அவங்க எமோஷனலா அந்த சமயத்துல எனக்கு குழந்தை வேணும். என்னோட சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும். அதனால வந்து அவங்களுடைய சுய புத்தியில, சொந்த புத்தியில என்ன பண்றாங்க, அ ஆகார வந்து திருமணம் முடித்து வைக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம இருக்கவே கூடாது. அப்படி செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் தேவன் நமக்கு வந்து இந்த 16வது அதிகாரத்த வந்து எழுதி வைத்திருக்கார். அப்போ நம்மளும் வந்து என்ன பண்ணக்கூடாது, சாராள போல இந்த மாதிரி தவறான முடிவுகள வந்து எடுக்கக்கூடாது. குறிப்பா பிரச்சனைகள் வரும்போது எந்த முடிவும் நம்ம சுய புத்தியில எடுக்கக்கூடாது. முக்கியமானது கணவனுடைய பர்மிஷன் இல்லாம நம்மளா டெசிஷன் எடுக்கவே கூடாது. அப்படி எடுத்தோம் அப்படின்னா, அது வந்து கண்டிப்பா ஆண்டவருக்கு விரோதமான காரியமாக தான் போகும். அதனால வரக்கூடிய விளைவுகள் வந்து குடும்பமா நம்ம அனுபவிக்கக்கூடியவங்களா காணப்படும். இல்லைங்களா? அதனால பொறுமையா இருக்கணும். ஜெபிச்சு செய்யணும். கணவன்ட்ட டிஸ்கஸ் பண்ணணும். இது பண்றது சரியா? தவறா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 10 முறை, 100 முறை ஆலோசிச்சுட்டு தேவன் சித்தத்தின்படி செய்யக்கூடியவங்களா இருக்கணும். அங்க சாராள் வந்து ஜெபிச்சு, இது தேவன் சித்தமான்னு கேட்டுட்டு, இந்த இடத்துல போய் கர்த்தர் வந்து ஆபிரகாம்ட்ட பேசவே இல்ல. சாராள் சொன்ன உடனே என்ன பண்றாங்க? திருமணம் முடிச்சுக்கிறாங்க. இல்லைங்களா? அப்படிங்கும்போது தவறு 2 பேருமே தப்பு செய்றாங்க. அப்போ நம்மளோட எடுத்த டெசிஷனால புருஷன சாராள் எடுத்த டெசிஷனால ஆபிரகாம் என்ன பண்றாரு? இந்த தவறான டெசிஷன்க்குள்ள போயிட்டாரு. அப்ப நம்மளும் அந்த மாரி இருக்கக்கூடாது. நம்மளும் எடுக்கக்கூடிய தவறான முடிவுனால, தன் கணவரையும் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது? பாவத்துக்குள்ள, தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமா நம்ம செயல்படக் கூடாது. அது வந்து அவங்க வாழ்க்கையில நம்ம பின்பற்றக்கூடாத 1வது சத்தியம். 2வது வந்து இங்க வந்து சாராள் வந்து தப்பு பண்றாங்க. ஆகார திருமணம் முடிக்கிறாங்க. அப்போ வந்து ஆகார் வந்து அவள அற்பமா எண்ணும்போது, அவங்க என்ன பண்றாங்க, சாராள் கிட்ட இங்க வந்து சண்டைக்கு போறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். 16:5ல வாசிக்கிறோம். 16:5ல என்ன வாசிக்கிறோம்? அப்பொழுது சாராள் ஆபிரகாமை நோக்கி, "எனக்கு நேரிட்ட அநியாயம் உம்மேல் சுமரும். என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன். அவள் தான் கர்ப்பமானதைக் கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுவென்று நியாயம் தீர்ப்பாராக" என்றாள். அப்போ இங்க தப்பு செஞ்சது யாரு? சாராள் தான். சாராள் தான் என்ன பண்ணாங்க, ஆகார வந்து திருமணம் முடிச்சு குடுத்தாங்க. தன் கணவன வந்து கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொன்னாங்க. அப்போ ஆகார் வந்து அற்பமா எண்ணிக்கும்போது, சாராள் வந்து என்ன பண்ணும், மனம் கசந்து அழுதுருக்கணும். கர்த்தாவே ஆபிரகாம்ட்ட சொல்லி, "நான் தான் தப்பு பண்ணிட்டேன். தெரியாம நான் திருமணம் பண்ணி வச்சுட்டேன். நான் பண்ண தப்புனால தான் இப்படி நடந்ததுன்னு" சொல்ட்டு, தன்னோட தவறு உணர்ந்தவங்க மனம் திரும்பாம, இங்க என்ன பண்ணாங்க, ஹஸ்பண்ட்ட போயி திட்டுறாங்க. "நீங்க வந்து இப்படி பண்றீங்களா? கடவுள் உங்களுக்கு எனக்கு நின்னு நியாயம் தீர்ப்பாரு." அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்ன பண்றாங்க, ஆபிரகாம் கிட்ட சண்டை போடுறதா
பார்க்கிறோம். அப்ப பாருங்களேன், சாராள் எடுத்த அந்த தவறான ஒரு எமோஷனலால முடிவுகளால தவறும் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த தவற வந்து உணர்த்தும்போது கர்த்தர் உணர்த்தும்போது, அது உணர்ந்து கொள்ளாம தன் கணவன் மேல பழி போடக்கூடிய, தன் கணவன திட்டக்கூடிய ஒரு பெண்ணா மாறுனாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம குடும்பத்திலேயே நடக்குதுல்ல. நம்ம ஏதோ டெசிஷன் சொல்லியிருப்போம். அது ஃபெயிலியர் ஆயிருக்கும். உடனே நம்ம கணவன்ட்ட என்ன பண்ணுவோம்? நம்ம தான் எடுத்து அந்த டெசிஷன் சொல்லி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு ஒத்துக்காம, கணவர புடிச்சு நம்ம திட்டக்கூடியவங்களா காணப்படும். உங்களால தான் அப்படி ஆச்சு. நீங்க ஒழுங்கா செஞ்சிருந்தா அப்படி ஆயிருக்குமே! அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்? நம்மகிட்ட இருக்க தப்ப நம்ம உணர்ந்து கொள்ளாம, கணவன திட்டக்கூடியவங்களா காணப்படுவோம். அப்படிதான் இவங்களும் வந்து செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, 3வது பக்கம் பொய் சொல்றாங்க. என்னதான் ஆபிரகாம் வந்து சாராள் கிட்ட சொல்லியிருந்தாலும் கூட, சாராள் என்ன பண்ணியிருக்க கூடாது? பொய் சொல்லியிருக்க கூடாது. அவங்க என்ன சொல்லியிருக்கணும்? "ஏங்க பயப்படுறீங்க? கர்த்தர் நமக்கு துணையா இருப்பாரு. தேவன் இம்மட்டும் நடத்தி நம்மள கூட்டு வந்தார்ல. நான் இப்ப உங்க மனைவின்னு சொல்றதுனால என்ன நடக்க போது?" அப்படின்னு அவங்க என்கரேஜ் பண்ணி, தன் கணவன மோட்டிவேட் பண்ணி, பொய் சொல்லாம அவங்க வந்து தடுத்திருக்கணும். இல்லையா? ஆனா இங்க என்ன பார்க்கிறோம்? 2 இடத்துல அவங்க என்ன பண்றாங்க? பொய் சொல்றதா பார்க்கிறோம். ஆபிரகாம் சொல்றதுக்கு அப்படியே பொய் சொல்ல கர்த்தர் அது வந்து அப்படியே விடல. சாராள் என்ன பண்றாங்க? அந்த ராஜா கடிந்து கொள்றார். இல்லையா? அந்த இடத்துல நம்ம வந்து வாசிக்கிறோம். ஆதியாகமம் 20ல வாசிக்கிறோம். ஆதியாகமம் 20லயும், ஆதியாகமம் 18 2 இடத்துலயுமே சாராள் செஞ்ச அந்த தவறுக்காக அந்த ராஜா என்ன பண்றாரு? கடிந்து கொள்றார்ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வேதத்துல வாசிக்கிறோம். 20, 5, 16, 16 வாசிக்கலாம். பின்பு சாராளை நோக்கி, "உன் சகோதரனுக்கு 1000 வெள்ளிக்காசு கொடுத்தேன். இதோ உன்னோடு இருக்கிற எல்லார் முன்பாகவும், மற்ற யாவர் முன்பாகவும் உன் முகத்துக்கு முக்காடிடுவதாக" என்றார். இப்படி அவள் கடிந்து கொள்ளப்பட்டாள். அப்போ சாராள் செஞ்ச அந்த பாவம் என்னது? பொய் சொன்ன அந்த பாவத்து நிமித்தம் அவ வந்து கடிந்து கொள்ளப்பட்டாள் சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ இத எதுக்கு சொல்றேன்னா, இப்போ சாராள் கிட்ட நல்ல குணங்கள் காணப்பட்டாலும், சாராள் கிட்ட பின்பற்றக்கூடாத சில குணங்கள் வந்து காணப்பட்டுச்சு. இப்ப அத நம்ம படிக்கும்போது, நம்ம அப்படி செய்யாம இருக்க நம்ம வந்து ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம வந்து எந்த சூழ்நிலையும் என்ன பண்ணக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. சில சமயம் வந்து கணவர் வந்து நம்மள பொய் சொல்ல வைக்கலாம். ஆனா அதாவது பொய்யின்றபோது பொய் மட்டும் தான் சொல்லல. பாவங்கள் எல்லாமே தான் வரும். கடவுளுக்கு விரோதமான பாவங்கள் சில சமயம் ஹஸ்பண்ட் செய்ய சொன்னாலும், நம்ம என்ன பண்ணக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. கர்த்தருக்கு விரோதமா மட்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அந்த சமயத்துல நம்ம வந்து கணவர்கிட்ட பொறுமையா, "இப்படி செய்யக்கூடாதுங்க. இது தவறு. ஆண்டவருக்கு விரோதமான பாவம். கர்த்தர் பாவம்ன்னு சொல்றாரு." அப்படின்னு நம்ம பொறுமையா சொல்லணும். இல்ல ஒத்துக்கலன்னா நம்ம என்ன பண்ணணும்? அவருக்காக நம்ம ஜெபிக்கக்கூடியவங்களா இருக்கணும். ஆனா நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது? கணவன் செய்யக்கூடிய பாவத்த நம்மளும் செய்து, சாபத்த நம்ம வாங்கிக்க கூடாது. அனனியா, சப்பீராள் அப்படிதான் பண்றாங்க. 2 பேருமே பொய் சொல்றாங்க. இல்லைங்களா? ஆனா 2 பேருமே மரித்து போறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய சமூகத்துல நம்ம வந்து பயபக்தியா இருக்கணும். கணவன் ஒருவேள கடவுளுக்கு பயப்படாம பாவம் செஞ்சாங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருடைய காரியத்த வந்து நம்ம எடுத்து சொல்லக்கூடிய ஒரு மனைவியா காணப்படணும். அப்போ இந்த சாராளுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது நம்ம நிஜமாகவே அவங்க கிட்ட நல்ல ஒரு கீழ்ப்படிதல் ஒரு மனைவியாக காணப்படக்கூடிய சாராள போல நம்மளும் கீழ்ப்படியக்கூடிய மனைவியாக காணப்படணும். மற்ற எல்லா மக்களையும் குடும்பத்துல இருக்கிற மற்ற எல்லா மக்களோடும் கூட நம்ம நேசிக்கக்கூடியவங்களாகவும் நல்ல உறவு வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பெண்ணா காணப்படணும். ஹாஸ்பிட்டாலிட்டின்ற குணம் நம்ம வாழ்க்கையில காணப்படணும். அதே போல நம்ம கணவனையும் நமக்கு கடவுள் கொடுக்கப்பட்ட பிள்ளைகளையும் அதிகமா நேசித்து அன்பு செய்யக்கூடிய ஒரு மனைவியா காணப்படணும். ஒருவேளை நம்ம மரித்து போகிறோம்னு வச்சுக்குவேன், நம்மளோட இழப்பு வந்து நம்மளுடைய கணவருக்கும், நம்ம பிள்ளைகளுக்கும் பெரிய தாக்கத்தை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு நம்ம பிள்ளைகளையும், கணவனையும் நேசிக்கக்கூடிய ஒரு மனைவியா இருக்கணும். நிஜமாவே நம்ம இறந்து போனோம்னா, கணவன் பார்த்து, "ஐயோ! என் மனைவியோட அன்பு என்ன துக்கத்த ரொம்ப கஷ்டப்பட வைக்குதே!" அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம அன்பு செய்யக்கூடியவங்களா இருக்கணும். நம்ம பிள்ளைகளும் அப்படிதான் நம்ம வந்து சொல்லணும். "எங்க அம்மா என்ன ரொம்ப நேசிச்சாங்க. நான் மிஸ் பண்றேன்." அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து அன்பு செய்யக்கூடிய ஒரு பெண்களா காணப்படணும். அது வந்து நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய சத்தியம். அடுத்து பின்பற்றக்கூடாத சத்தியம்னா, நம்ம எமோஷனலா எந்த முடிவுகளும் நம்ம எடுக்கவே கூடாது. நம்ம எடுக்கக்கூடிய அ முடிவுகள் வந்து பிரச்சனைகளுக்குள்ள அதிகமா கொண்டு போகக்கூடியதா காணப்படும். அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் சாராள் ஆகார வந்து திருமணம் முடிச்சது தான் பார்க்கிறோம். இப்ப அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனைக்குள்ள நம்ம போயிடக்கூடாது. அதே போல நம்மகிட்ட பிரச்சனை இருந்துச்சுன்னா, நம்ம ஒத்துக்கொள்ளக்கூடியவங்களா இருக்கணும். மற்றவங்க மேல, கணவன் மேல நம்ம பழி போட்டு, அவங்கள வந்து திட்டாம இருக்க
இருக்கக்கூடியவங்களா இருக்கணும். 3வது பார்க்கும்போது நம்ம பொய் சொல்லக்கூடாது. எந்த பாவத்தையும் நம்ம வந்து கணவன் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம செய்யக்கூடாது. அப்படி செஞ்சோம்னா நம்ம 2 பேர் குடும்பமா கூட நம்ம என்ன பண்ணுவோம்? சஃபர் ஆகக்கூடியவங்களா காணப்படுவோம். அப்போ சாராள் வந்து ஒரு நல்ல ஒரு 125 வயதுல அவங்க என்ன பண்றாங்க? மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஆபிரகாம் அவங்களுக்காக அழுது, அவங்கள வந்து மக்பேலா என்ற குகையில வந்து கல்லறையில அடக்கம் பண்ணினாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ நல்ல ஒரு மரணம் வந்து கர்த்தர் அவங்களுக்கு குடுத்தாரு. நல்ல முறையில அடக்கம் பண்ணப்பட்டது. அவங்களுடைய அ ம இறப்பு வந்து அநேகருக்கு வந்து அ ஒரு என்ன சொல்றது? ஒரு சாட்சியாக அநேக மக்கள் வந்து சாராளோட அன்பை உணர்ந்த ஒரு சூழ்நிலையில வந்து அவங்க வந்து தன்னோட வாழ்நாள் முழுவதும் காணப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்குறோம். இப்ப சாராள் வாழ்க்கையிலிருந்து கூட நம்மளும் இந்த காரியங்கள கற்றுக்கொண்டு, சாராள் போல வாழ்வதற்கு தேவன் நமக்கு வந்து உதவி செய்வாராக. நம்ம யாராவது ஜெபிச்சு முடிக்கலாம்.